ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த கமெண்ட் அப்படிங்கிற சீரியலோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த போக்கு கானை மீட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக வந்திருப்பான்ல, அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கறத இப்ப கண்டினியூஸா பார்க்கலாம். இப்ப அந்த போக்கு அப்படியே சொல்லுவான், நானும் பிம்மும் ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது, பட் கிட்டத்தட்ட நாங்க பல வருஷமா ஒரே கிளாஸ்ல தான் இருக்கோம். ஆனா 10th படிக்கிறப்ப எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ 10th படிக்கிறப்ப என்னாச்சு அதான் சொல்லுவான். என்னன்னா எப்பயும் போலதான் இந்த பிம்ங்கிற பொண்ணு அழகா உட்காந்து கிளாஸ் ரூம்ல லைவ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப இந்த போக் வந்து நம்ம பிம்ம கூப்பிடுவான். இவனை பார்த்தோன்னே பிம் அப்படியே ஷாக் ஆகி அந்த லைவே கட் பண்ணிடுவா. என்னன்னு பார்த்தா ஹோல் கிளாஸ் முன்னாடி அப்படியே அவன் பிம்முக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். ப்ரப்போஸ் பண்ணிட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த பிம்மா என்ன பண்றேன்னு தெரியாம அப்படின்னு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருப்பா. பெண் பார்த்து சுத்தி இருந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அந்த போக்க கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. டே நீ போய் பிம்முக்கு ப்ரப்போஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம். பட் ஆனா அது எதையுமே அந்த போக் மைண்ட் பண்ணிக்காம அப்படியே ஒரு ஒத்த ரோசை பிம்ம நோக்கி நீட்டுவானா. ஏற்கனவே அவன் ப்ரப்போஸ் பண்ணதே நம்ம பிம்மால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். இதுல ஹோல் கிளாஸ் வேற இவனை கலாய்ச்சி சிரிப்பாங்க, பிம்மி ஒரு மாதிரி டீஸ் பண்ணி சிரிப்பாங்களா. இதனால டென்ஷன் ஆன பிம் அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா எல்லாரும், டே போக் நீ எந்த நம்பிக்கையில நான் உன்னோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுவேன்னு நினைச்சு இப்படி வந்து சொல்ற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா கோவமா தான் கேட்பான். ஆனா இப்பயும் அந்த போக்கு எதுவுமே புரிஞ்சுக்க தெரியாம நீ கண்டிப்பா நான் லவ் அக்செப்ட் பண்ணிக்குவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் ப்ரப்போஸ் பண்றேன் பிம் அப்படின்ட்டு திரும்பி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப இதை கேட்டனையும் அந்த பிம் அப்படியே அந்த ரோஸை வாங்குவாளா. இதை பார்த்து நீ போக்குக்கு அவ்வளவு சந்தோஷமாயிரும். ஆனா அடுத்த செகண்ட்லயே அந்த பிம் அப்படியே அந்த ரோஸை மூஞ்சி மேலே தூக்கி எறிஞ்சு, நல்லா கேட்டுக்கோ நான் எந்த காலத்திலயும் உன் லவ் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ரோஸை மிதிச்சிட்டு அங்க இருந்து போயிருவா. அப்புறம் என்ன அந்த மித்த பசங்களா சும்மா இருப்பாங்களா, அவங்க அப்படியே போக்க போட்டு செமையா கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. டே என்ன பல்பு வாங்கினியா, நீ எல்லாம் அவ மேல ஆசைப்படலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. பாவம் இதனால அந்த போக்கு அப்படியே கண் கலங்கி அந்த ரூமை விட்டே ஓடிடுவான். அடுத்து என்ன இதை நிறைய பேர் வீடியோ வேற எடுத்து வச்சிருப்பாங்களா. அப்புறம் அந்த ஸ்கூல் பூரா நம்ம போக்கு தான் 2-3 நாளைக்கு ஹெட் ஆஃப் தி டாபிக். அப்புறம் என்ன இந்த வீடியோ அப்படியே Facebookல எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன் மூஞ்சுக்கு பிம் தான் கேடா, பிம்மோட ஸ்டாண்டர்ட் எங்க, இவனோட ஸ்டாண்டர்ட் எங்க, இவன் அவனோட மூஞ்செல்லாம் கண்ணாடியில பாத்துருக்கானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேட் கமெண்ட்ஸா போடுவாங்களா. இதை பார்த்து பாவம் அந்த போக்கு அழுகவே ஆரம்பிச்சிருவான். அடுத்து இப்படியே 2-3 நாள் ஓடி போயிடும். அதுக்கடுத்து இந்த போக்கு அப்படியே அவனோட ஸ்கூல் லேப்ல உட்காந்து கொஞ்ச நேரம் சும்மா Facebook பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப இவன் கிளாஸ்ல இருந்து ஒரு பையன் வருவான். அவன் வந்தோடனே அப்படியே அந்த போக்கு லாக் அவுட் பண்ணாம டக்குன்னு அந்த Facebook பேஜை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போயிருவான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் சும்மா இல்லாம போக்கோட Facebook பேஜ்ல போய் நான் கேட்டதெல்லாம் ஒரே ஒரு லவ், அது எனக்கு கிடைக்காதா, ப்ளீஸ் யாரும் என்ன லவ் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட போட்டு விட்டுருவான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போக்கோட போனுக்கு ஒரே நோட்டிபிகேஷனா வரும். என்னன்னு அவன் போனை ஓபன் பண்ணி பார்த்தா Facebookல பல கமெண்ட்ஸ் வந்திருக்கும் இவனுக்கு. அப்புறம் தான் இவனுக்கு தெரியும் யாரோ இவன் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இதுல கீழே வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்டா இப்படி லவ்வுக்காக பிச்சை எடுக்கிற, அந்த அளவுக்கு என்ன நீ தனிமையிலயா இருக்க, வேணும்னா சொல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வயசான கிழவி இருக்கு, அது கூட உன்னை பேட்சப் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமான கமெண்ட்ஸா வருமா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு பிம்மோட கேங்கே அப்படியே வரும். அதுல அந்த நானுங்கிற பொண்ணு பார்த்துட்டு, டே போக் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு தைரியம் ஆகாதுடா, இப்பதானே உன்னை எல்லாரும் கலாய்ச்சாங்க, திரும்பி இப்படி ஒரு போஸ்ட போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பங்குக்கு அவங்களும் சொல்லிட்டு போவாங்களா. இப்ப அப்படியே நம்ம பிம்ம தான் காட்டுவாங்க. அவ அப்படியே நீ எல்லாம் ஒரு ஜென்மமா அப்படிங்கிற மாதிரி போக்க பார்த்துட்டு லைட்டா முறைச்சிட்டு போவா. ஆக்சுவலி நம்ம போக்குக்கு சொல்லணும் போலதான் இருக்கும் நான் போஸ்ட் பண்ணல அப்படின்ட்டு. ஆனா இது அப்படியே போய் சொன்னா யாரு நம்புவா. அதனால அவனால ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில தான் அவன் இருப்பான். இப்போ இவ்வளவு அசிங்கப்பட்ட கெடுத்து அந்த போக்கு ஏதான் பண்ணி திரும்பி அவனோட கொஞ்ச நஞ்சு இமேஜியான்னு காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு டக்குனு இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்னு பிடிச்சிருவான். அதை Facebookல வேற ஐ எம் இன் ரிலேஷன்ஷிப் வித் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட போட்டோவை போட்டு பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி போஸ்ட் பண்ணிடுவானா. இந்த போஸ்ட வந்து போக்கோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் பாத்துருவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கா இருக்கும், என்னடா இது இவ்வளவு அழகான பொண்ணா, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு பேங்காக் சிட்டில இருக்கா, அவ எப்படி போக்கு போய் அக்செப்ட் பண்ணா, பரவாயில்ல இருந்தாலும் பையனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு, பிம்ம உஷாராகல அப்படின்னு நினையும் பெரிய கொம்பா தான் பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு போக்கு வருவானா. அவன் வந்தனியும் இத்தனை நாள் வரைக்கும் அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அவனை இப்ப ராஜ மரியாதையோட டே போக் மச்சான் இங்க வாடா, எப்படா இந்த பொண்ணை உஷார் பண்ண, உண்மையை சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அந்த போக்கு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பான். இவன் வந்து இந்த பொண்ணு கூட கப்புள் அப்படிங்கிற ஒரு டேட்டிங் ஆப் மூலியமா தான் பேச ஆரம்பிச்சிருக்கான் போல. அதுக்கடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்ப ரிலேஷன்ஷிப் வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, டே ஒரு டேட்டிங் ஆப்ப நம்பியாடா நீ அந்த பொண்ணு கூட கமிட் ஆயிருக்க, உண்மையிலே தெரியுமா அது அந்த பொண்ணு தானா இல்ல வேற யாரும் அந்த பொண்ணோட ஐடியா மிஸ்யூஸ் பண்ணிராம அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கு அந்த போக்கு அப்படியே இல்ல நான் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன், அந்த பொண்ணு கூட நான் வீடியோ சாட்லாம் வேற பண்ணிருக்கேன், எந்த டவுட்டும் இல்ல எல்லாம் கிளியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே இப்ப எல்லாரும் கண்ணுக்கும் இவன் பெரிய ஹீரோவா தெரியுவான். டே மச்சான் அந்த கப்பல் ஆப்ப பத்தி கொஞ்சம் சொல்லுடா, நாங்களும் ஏதாவது அதை வச்சு பொழைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்பை பத்தி அங்க இருக்கிற எல்லாருமே இவங்க கிட்ட சில டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா இந்த பிம்மு அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வருவாங்களா. அவங்க வந்து இந்த சீனை பார்த்துன்னு ஷாக் ஆயிருவாங்க. என்னது இது போக்கு கூட நீங்களா உட்காந்து பேச மாட்டீங்களே, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டூனும் நானும் கேட்பாங்க. அதுக்கு அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே உங்க எல்லாருக்கும்
எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம போக் புதுசா ஒரு பொண்ணு கூட கமிட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த Facebook போஸ்ட் எடுத்து காட்டுவாங்க. இதை பார்த்தனையும் அந்த பிம்மோட மூஞ்சி லைட்டா மாற ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து அந்த பிம் அப்படியே போக்க பார்த்து, இவ உண்மையில உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த போக் அப்படியே கெத்தா, ஏன் எனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா என்ன, நாங்க ரெண்டு கமிட் ஆயிட்டோம், அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு அந்த பிம் அப்படி கடுப்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இவளை மீட் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த போக்கு, இப்போதைக்கு இல்ல, பட் கூடிய சீக்கிரத்திலேயே நான் பேங்காக்கு போய் அவளை மீட் பண்ணதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்சாப்புல பேசிக்கிட்டே இருப்பானா. இதனால அந்த பிம்முக்கு லைட்டா கடுப்பாகும். அதுக்கடுத்து அப்படியே இந்த போக்குக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கடுத்து 3 நாள் கழிச்சுதான் காட்டுவாங்க. இப்ப அப்படியே போக்கு அவங்க கிளாஸ்மேட்ஸ் கூட நல்லா மிங்கிளாகி உட்காந்து பப்ஜில விளையாண்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ திடீர்னு பிம் அந்த இடத்துக்கு கடுப்பா வந்து, ஓகே போக், நீயும் உன் கேர்ள் ஃப்ரெண்டும் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்றீங்க போல, ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஒருவேளை இதெல்லாம் நீ கதை கட்டி விட்டதா இருக்குமோன்ட்டு லைட்டா டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டுன்னு இந்த போக் அப்படி திருன்னு முழிப்பான். அதுக்கடுத்து உடனே இந்த பிம், சரி நீ அடுத்த மாசம் தான் அவளை பார்க்க போறதா சொன்னேன், அப்போ நீ பேங்காக்கு போனேன்னா எங்கெல்லாம் ரெண்டு பேரும் வெளியே ஒன்னா சுத்தலான ஐடியா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த போக் அப்படி லைட்டா பயந்துகிட்டு, இல்ல அது அந்த பொண்ணு தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு உடனே அந்த பிம், சரி எதுக்கு விடு, ஸ்ட்ரைட்டா அவகிட்டே கேட்டுருவோமா அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு Facebookல வீடியோ கால் ஒன்று போடுவா. என்னன்னு பார்த்தா இந்த பிம்முக்கு அந்த பொண்ணு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல. இப்ப வீடியோ கால் போட்டோனியும் இந்த பிம் அப்படியே ஸ்ட்ரைட்டா, ஹாய் எப்படி இருக்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் போக் இருக்கான்ல, அவன் உன்னை அடுத்த மாசம் மீட் பண்ண வரானா, அப்ப ரெண்டு பேரும் வெளியே எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு உடனே அந்த பொண்ணு, என்னது போக்கா, அப்படிலாம் எனக்கு யாருமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. உடனே அந்த பிம் பொண்ணு அப்படியே, என்னமா இது, உன் பாய் ஃப்ரெண்டை பத்தி கூட உனக்கு தெரியாதா, இந்த நெல்லு உன் பாய் ஃப்ரெண்டை காட்டுறேன் அப்படின்ட்டு போனை முன்னாடி எடுத்துட்டு வந்து காட்டுவாளா. இப்ப போக் மூஞ்ச பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு, இவன் யாருன்னு எனக்கு சுத்தமா தெரியாதே, அவன் என்ன அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கானா, நான் இது வரைக்கும் அவனை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இந்த வீடியோ கால வேற ஹோல் கிளாஸ்மே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இந்த போக்குங்கிற பையன் உண்மையிலே யார் கூட கமிட் ஆகவே இல்ல, ஏதோ ஒரு பொண்ணோட போட்டோ எடுத்து போட்டு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இவனே தான் கமிட் ஆயிருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கான். ஆனா இதுல கெட்ட விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு இந்த பிம்முக்கு தெரிஞ்ச பொண்ணா போயிருச்சு. அதனால சாரு கையும் குழப்ப மாட்டிக்கிட்டாரு. அதனால தான் 3 நாள் முன்னாடி பிம்மு ஒரு மாதிரி இவனை வியடா பாத்துக்கிட்டே இருந்திருப்பா. இப்ப அப்படி ஹோல் கிளாஸ்க்கு முன்னாடி எல்லா உண்மையும் தெரிஞ்சனையும் போக்கு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடலாம்னு ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த பிம்மா அப்படியே அவனை பிடிச்சு வச்சு ரொம்ப ஹார்ஷா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பா. நீ எந்த தைரியத்துல ஒரு பொண்ணோட போட்டோ இப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒன்ன ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் புள்ளி பண்ணாங்கன்னா அதுக்கு இன்னொரு பொண்ணு என்னடா பண்ணுவா, அவ போட்டோ எடுத்து இப்படிதான் நீ மிஸ்யூஸ் பண்ணுவியா அப்படின்ட்டு கோவத்துல அவனை தள்ளி தள்ளி பேசுவா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வார்ன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பிம் நீ ரொம்ப ஓவரா போற அப்படிங்கிற மாதிரி. ஆனா எதையுமே அந்த பிம் பொண்ணு காதலே வாங்கிக்காம ஹோல் கிளாஸ்க்கு நடுவுல வச்சு இந்த போக்க ரொம்ப அசிங்கப்படுத்துவா. அதுக்கடுத்து பாவம் ஏற்கனவே இந்த போக்கு நிறைய அசிங்கப்பட்டிருக்கான், இப்ப புதுசா இது வேறையா, அதனால என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே ரொம்ப கண் கலங்க ஆரம்பிச்சிருவான். இதையும் பார்த்து அங்க இருக்க பசங்களா ஓட்டுவாங்களா, அப்புறம் என்ன பண்றேன்னு தெரியாம வேமா அந்த இடத்த விட்டு ஓடிட்டு பாத்ரூம்ல உட்காந்து தேம்பி அழுவான். அதுக்கடுத்து இப்படியே ஒரு வாரம் ஓடிடும். அப்புறம் இந்த போக்கு இவனோட Facebook அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாப்பானா, அதுல இவனை கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு பேஜ் தனியா வேற கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும். அதுல எல்லாம் பார்த்தா இவன் போட்டோவை போட்டு எடிட் பண்ணி இவன் தனிமையா இருக்கிற மாதிரியும், இவனை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, இவன்லாம் ஒரு ஆளா இப்படி போய் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான், இப்படிலாம் போய் சொல்லி சுத்துறதுக்கு மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நிறைய போஸ்ட் அப்படியே அந்த Facebook பேஜ் பூரா இருக்குமா. இதை பார்த்து அந்த போக்கு இன்னும் ரொம்ப உடஞ்சு போயிருவான். இதனால வெக்ஸாய் போன போக்கு அப்படியே பேசாம தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு ஸ்கூலோட ரூஃப் டாப்க்கு போவான். அங்க பார்த்தா அந்த பிம் பொண்ணு ஹாயா நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பா, அதுவும் அவளோட சோஷியல் மீடியால அப்லோட் பண்றதுக்காக. அப்போ அந்த பிம் இந்த போக்க பார்த்துட்டு அப்படியே கேஷுவலா, என்ன போக் இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அந்த போக்கு அப்படியே, இல்ல எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, அதனாலதான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா சொல்லுவான். இப்ப அப்படியே அந்த பிம், இங்க பாரு நான் ஒன்னும் உன்னை இந்த மாதிரி டீஸ் பண்ணணும், உனக்கு இந்த மாதிரி பேட் கமெண்ட் வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல எதுவுமே பண்ணல, சொல்லப்போனா நான் ஒன்னும் உண்மையில அவ்வளவு கோவமாலாம் இல்ல, பட் இருந்தாலும் நீ பண்ணது பெரிய தப்பு. ஒரு பொண்ணோட போட்டோவை அவளுக்கே தெரியாம நீ இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக நீ இப்படி பண்ணிட்ட, பட் இந்த ஒரு சின்ன தப்பு வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில அந்த பொண்ணை போய் நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுவேன், அதனால தான் அப்படி பண்ண வேண்டியதா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப இவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப அதுக்கு உடனே அந்த போக்கு, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல, நான் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் தான் வந்து சொன்னேன், ஆனா அது ஒரு ஜோக் ஆக்கி என்னை எல்லாரும் Facebookல கலாய்ச்சிங்க, சோ அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இப்பயும் அவனை நியாயப்படுத்தி தான் பேசுவானா. அதுக்கு உடனே இந்த பிம் லைட்டா கடுப்பாவா. அப்ப அப்படியே அந்த போக்கு, இங்க பாரு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தான் வேணும்னு சொல்லி நான் ஆசைப்படவே இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு உடனே அந்த பிம், இங்க பாரு Facebookல நீ ஸ்டேட்டஸ் போடுறனாலையும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி நீ பவுமானம் பண்றதுனால உனக்கு வர ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் ஒரு யூஸும் கிடையாது, அவங்க யாருமே உண்மையில உனக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருக்க வாய்ப்பே கிடையாது. உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா அதுக்கேத்தாப்புல நீ உன்னோட பர்சனாலிட்டியை மாத்திக்கணும், அப்பதான் உனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. அதுக்கு அந்த போக்கு அப்படியே, ஆமா நீ பெருசா பேசுவமா, நீ எல்லாம் யாரு ஸ்கூல் பாப்புலர் ஆச்சு அதனால நீ ஈஸியா சொல்லிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ அப்பதான் அந்த பிம் பொண்ணு சொல்லுவா, நீ என்ன என் வாழ்க்கை ரொம்ப ஈஸியானதுன்னு நினைச்சிட்டியா, நீ நினைக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு ஸ்மூத்தானதும் கிடையாது, நீங்க
நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பொண்ணும் கிடையாது. உனக்கு வர மாதிரி நிறைய பேட் கமெண்ட்ஸ் எனக்கும் நிறைய தடவை வந்திருக்கு. ஏன் அதெல்லாம் என்ன ரொம்ப காயப்படுத்தவும் செஞ்சிருக்கு. ஆனா அதுல இருந்து நம்ம கடந்து வந்துதாகணும். ஏன்னா அது எதுவுமே ரியல் கிடையாது. நம்மளை பத்தி தெரியாத எவனோ ஒருத்தன் நம்மளை பத்தி சொல்றான், அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாளா. அதுக்கு அடுத்தது அந்த போக்கு ரொம்ப யோசித்து பாப்பா. இவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிம் ரொம்ப திமிர் பிடிச்சவ, அதனாலதான் அப்படி எல்லாரும் முன்னாடி ரிஜெக்ட் பண்ணி அசிங்கப்படுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பான். ஆனா இவ இப்படி பேசணும், ஒருவேளை அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமான சைட்ஸ் இருக்கும் போல அப்படின்ட்டு கொஞ்சம் டீப்பா யோசிச்சுட்டு அவன் பண்ணது என்னதான் இருந்தாலும் தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்குவான். அதே மாதிரி என்னை பத்தி ஃபுல்லா தெரியாத யாரோ ஒருத்தன் என்னை பத்தி பேட் கமெண்ட்ஸ் ஒன்று போட்டானா அதுக்காக நான் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சது பெரிய தப்பு அப்படின்ட்டு இப்ப அந்த சூசைட் பண்ற பிளானையும் சார் வேணான்ட்டு முடிவு பண்ணிடுவாரு. இப்ப இது எல்லாத்தையுமே அந்த கான் கிட்ட தான் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கடுத்து திரும்பி அந்த கதையை அப்படியே கண்டினியூ பண்ணுவான். இப்படியே 2 வருஷம் ஓடிடுச்சு. இப்ப நாங்க கரெக்டா 12th கிரேடுக்கு வந்துட்டோம். இப்ப என்னை பத்தி பெருசா யாரும் கலாய்க்கிறதே கிடையாது. அப்படி இருக்க ஒரு சமயத்துலதான் ஒரு நாள் உங்க தங்கச்சி அந்த ஜினாங்கிற ஆக்ட்ரஸோட போட்டோ எடுத்து அதை FB-ல போஸ்ட் பண்ணிருந்தா. அந்த போஸ்ட் கீழே இருக்க கமெண்ட்ஸை படிக்கிறப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு அன்னைக்கு உங்க தங்கச்சி சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு. ஏன்னா அந்த போஸ்ட் கீழே நிறைய பேர் உங்க தங்கச்சியை டார்கெட் பண்ணி தான் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இவன் என்ன போய் ஆக்ட்ரஸை மீட் பண்ணிட்டோங்கிற திமிர்ல இந்த போஸ்ட் போட்டிருக்காளா, இல்லனா இவ்வளோ அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரா இருப்போலோ அப்படி இப்படின்ட்டு இந்த பிம்ப பத்தி ரொம்ப கேவலமா அந்த கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே அந்த பிம் பொருட்படுத்திருக்கவே மாட்டா. இதெல்லாம் பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி ஷாக் ஆயிருப்பாங்க, எதுக்கு இந்த போஸ்ட்டை போட்டு அதை பேசாம ரிமூவ் பண்ணிரு அப்படின்ட்டு. ஆனா அப்பயே அந்த பிம் அவளுக்கு என்ன தோணுச்சோ அதைத்தான் அப்படியே அந்த போஸ்ட்ல போட்டிருப்பா. இதுல அவளை சுத்தி இருக்க அவ கிளாஸ்மேட்ஸ் வேற தீம்பகனே அவளை பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுட்டு வேற போவாங்களா. இதெல்லாம் பார்த்து அந்த டூன் பண்ண அப்படியே பிம் உனக்கு எதுவும் கஷ்டமா இல்லையா, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி வருது, அது மட்டும் இல்லாம நம்ம கிளாஸ்மேட்ஸ் வேற என்னமோ பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அந்த பிம் அப்படியே தெளிவா எனக்கு இந்த கிளாஸ்மேட்ஸ் பேசுற பத்தி கவலையே கிடையாது, அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால கமெண்ட் பண்ற எல்லாரோட வேர்ட்ஸையுமே நான் மைண்டுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி எனக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. சோ இது எல்லாத்தையும் தூரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த போக்குக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சிருக்கும், இந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ள எப்படி எடுத்துக்கவே கூடாது, அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே நாசமா போயிரும் அப்படிங்கறத அவன் 2 வருஷம் கழிச்சுதான் நல்லா தெளிவா புரிஞ்சிருப்பான். இப்ப இது எல்லாத்தையுமே அவன் கான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த போக்கு ஒரு விஷயத்த சொல்லுவான். அன்னைக்கு பிம் அந்த ஜினாவோட போட்டோ போட்டனால எல்லாரும் அவளை பத்தி தப்பா பேசுறாங்க. ஆனா அவளை வெளியே இருந்து பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நீங்க ரொம்ப டீப்பா அவளை க்ளோஸா வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவ இந்த கமெண்ட்ஸை பத்தி பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆனா எங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அவளை கலாய்ச்சது, அவளை டீஸ் பண்ணது, அது அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டா தான் இருந்துச்சு. அது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதே தான் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இவன் இப்ப அந்த கான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானா. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அந்த ஸ்டாஃப் பேட்டை தான் காட்டுவாங்க. அவனை பாக்குறதுக்கு இப்போ 9th கிரேட் ஒரு பொண்ணு வந்திருப்பா. ஆக்சுவலி இந்த 9th ஸ்டாண்டர்ட் பொண்ணு கூட தான் பிம் ரீசெண்டா சண்டை போட்டிருப்பா. இப்ப அந்த பொண்ணு உள்ள கூப்பிட்டு வச்சு என்னமா உன்னோட ஃபேமிலி மேட்டர்லாம் கொஞ்சம் சால்வ் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பானா. அதுக்கு அந்த பொண்ணு சார் என்னோட ஃபேமிலி மேட்டர்ஸை பத்தி பேச வேண்டாம், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவா. அதுக்கு அந்த பேட் அப்படியே ஒண்ணுமே இல்ல பிம்மோட சூசைட் அப்படிதான் வாய திறப்பான். அதுக்கு உடனே அந்த பொண்ணு அப்படி மூஞ்சில அடிச்சாப்ல, இங்க பாருங்க சார் நீங்க பிம்ம பத்தி தான் கேட்க போறீங்கன்னா நான் தெளிவா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், அவளோட தற்கொலைக்கு எனக்கோ இல்ல எங்க வீட்டுல இருக்க யாருக்குமோ சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு அந்த பேட் அப்படியே எனக்கு அது நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பிம் உண்மையிலேயே அந்த ஜினாங்கிற ஆக்ட்ரஸ் இறந்து போனனால தான் மனசொடைஞ்சு போய் அதே மாதிரி சூசைட் பண்ணிருப்பான்னு சொல்லி நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட அவன் கேட்பானா. அதுக்கு அந்த பொண்ணு அப்படியே இப்ப கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை தான் யோசித்து பாப்பா. என்ன இருக்கும்னா ஒரு நாள் இந்த பிம்மும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஜாலியா நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துக்கு போன இந்த 9th படிக்கிற பொண்ணு பிம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்பா. இந்த பிம்மும் கேஷுவலா என்ன பேசணும், எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசு, எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல எந்த சீக்கிரட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு அந்த பொண்ணு அப்படியே ஓ அப்பனா உங்க அம்மா பத்தின விஷயமும் இங்கேயே நான் பேசலாமா, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த பிம் அப்படியே கடுப்பா சரிவா தனியா போய் பேசுவோம் அப்படின்ட்டு இப்ப 2 பேரும் ஓரமா போய் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த 9th படிக்கிற பொண்ணு நம்ம பிம்ம பார்த்து இங்க பாரு உங்க அம்மாவை ஒழுங்கா இருக்க சொல்லு, தேவையில்லாம எங்க அப்பா பின்னாடி சுத்தி என் குடும்பத்தை கெடுத்ததெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லு. அதுக்கு நம்ம பிம்மு இங்க பாரு எங்க அம்மா மேல இந்த தப்பு இல்ல, உங்க அப்பா தான் தேவையில்லாம வலிஞ்சிட்டு எங்க அம்மா கிட்ட வந்து பேசுறது, இப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல இருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாரு. சோ நீ வார்ன் பண்ணணும்னு நினைச்சேனா உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவாளா. அதுக்கு உடனே அந்த 9th படிக்கிற பொண்ணு எங்க அப்பா ஒழுங்கா தான் இருந்தாரு, உங்க அம்மா தான் தேவையில்லாம எங்க அப்பாவை செடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருவா. இதனால நம்ம பிம் அப்படியே கடுப்பாகி அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுருவா. அப்புறம் என்ன கொஞ்ச நேரத்திலேயே இவங்க 2 பேரும் நல்லா மல்லு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் அடுத்த சீன்லயே பிரின்சிபல் ரூம்ல தான் இருப்பாங்க. அங்க அந்த பிரின்சிபல் நம்ம பிம்ம பார்த்து நான் இதை உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அது ஒரு 9th படிக்கிற சின்ன பொண்ணு கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பிம்ம பார்த்து கேட்பாங்களா. அதுக்கு இப்ப அப்படியே அந்த பிம் அவ எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி மாத்திக்கிட்டு ஐயோ சாரி மேடம் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், ஏதோ ஒரு எமோஷன் அடி பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் அண்ணியனா சண்டை போட்டுட்டு இப்ப அம்பி மாதிரி உள்ள வந்து அவ்வளவு சாஃப்டா பேசிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த 9th படிக்கிற பொண்ணுக்கு எப்பா சாமி இவ்வளவு குடும்பமும் செம ஃப்ராடா இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட்ல தாட்ஸ் ஓடிக்கிட்டு
நடந்துகிட்டு இருக்கும். இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்த அந்த பொண்ணு அப்படியே இப்ப பிரசன்ட்ல தான் பேட் கிட்ட சொல்லும், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் அந்த பிம் அவ்வளவு நல்லவளாம் கிடையாது, அவளுக்கு நான் மட்டும் எதிரி கிடையாது, என்ன மாதிரி அவ நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கா. பட் ஆனா என்ன, டீச்சர்ஸ் கண்ணுக்கு மட்டும் அவ ரொம்ப நல்லவளா தெரிஞ்சா. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ட்விட்டர்ல போய் நம்ம ஸ்கூல் பேஜ் ஒன்று இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. எல்லாரும் அவ மேல எவ்வளவு காண்டுல கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிருவாளா. இந்த பொண்ணு இப்படி சொன்னக்கடுத்து தான் இந்த பேட்டுக்கு ட்விட்டர்ல இவங்க ஸ்கூலுக்குன்னு சொல்லி தனியா ஒரு பேஜே இருக்குன்னு சொல்லி தெரியவே வரும். அதுக்கடுத்து இப்ப அந்த பேட் அப்படியே அவனோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாப்பானா. இப்ப அதுல அந்த பேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க ஸ்கூல்ல நடக்கிற நிறைய ஈவெண்ட்ஸ் பத்தி நிறைய மெம்பர்ஸ் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிம் இந்த வட்டம் ஸ்கூல் பிரசிடென்ட் ஆனதை பத்தி இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி பாத்ரூம் சரியில்லை, கேண்டீன் சரியில்லை, அந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும். இது எல்லாத்துக்குள்ள இருக்க கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி அந்த பேட் படிச்சுக்கிட்டு இருப்பானா. ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்க்க நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்கடுத்து கடைசியா இந்த பிம் இந்த வருஷம் ஸ்கூல் பிரசிடென்ட் ஆனதை பத்தி போஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதை ஓபன் பண்ணி பாப்பான். அதுல ஸ்டார்டிங்ல எல்லாரும் வாவ் கங்க்ராட்ஸ் பிம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து போக 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 இந்த பிம் பத்தி நிறைய பேட் கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த வட்டம் இவ தான் ஸ்கூல் பிரசிடென்டா, இப்படியே வட்ட வட்ட இவள ஸ்கூல் பிரசிடென்ட் ஆக்குறனால தான் இவ ரொம்ப ஆடுறா, இவளுக்குன்னு சொல்லி தனி கவனிப்பெல்லாம் ஸ்டாஃப்ஸ் கிட்ட இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்களா. இதுல மெயினா பாத்தீங்கன்னா கோர் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து தான் இந்த பிம் டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். இது எல்லாத்தையும் இப்ப அந்த பேட் ஒண்ணு விடாம செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நைட் டைம்ல தான் காட்டுவாங்க, அதுவும் பிம்மோட வீட்டுல. இப்ப பிம்மோட அம்மாவும் அவர் கூட ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. சோ இதை பாக்குறப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஆள் வந்து வேற யாருமே இல்ல, அந்த 9th படிக்கிற பொண்ணோட அப்பா தான். அவன் வந்து அவனோட கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா டிவோர்ஸ் கூட பண்ணாம இங்க பிம்மோட அம்மா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் அந்த பொண்ணு பிம் கூட வந்து அவ்வளவு சண்டை போட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரீசன்னாலதான் கானுக்குமே இவனை பிடிக்காம ஸ்டார்டிங்ல இவனை பாக்குறப்ப அப்படி முறைச்சு பார்த்துட்டே இருந்திருப்பான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. கரெக்டா இப்ப இந்த இடத்துக்கு கான் வருவான். அவன் வந்துட்டு அந்த ஆள் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு, நீங்க என்ன இங்க பண்றீங்க, உங்க வீட்டுக்கு கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அந்த ஆள் உடனே இப்ப பயந்துகிட்டு, இல்லப்பா இந்த உங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவானா. இப்ப அந்த ஆள் போனோனையும் நம்ம கான் அப்படி அவங்க அம்மா கிட்ட, ஏமா அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் இங்க இப்படிதான் வந்துகிட்டு இருப்பானா, பிம் இருக்கிறப்ப இப்படிதான் வருவானா, அவளுக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அவங்க அம்மா ஒரு மாதிரி சைலண்டா, அவளுக்கு சில நேரம் ஓகேவா இருக்கும், சில நேரம் ஓகே இல்லாம இருக்கும், ஒன்ன மாதிரியே தான் அவளும் பிஹேவ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்களா. அதுக்கு உடனே இப்ப அந்த கான் அப்படியே, அப்பனா அவளுக்கு இது சுத்தமா இஷ்டம் இல்ல அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணுவான். அதுக்கு அப்படியே அவங்க அம்மா, இங்க பாரு இப்போதைக்கு இதை பத்தி பேசுற மூட்ல நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு உடனே கான், கரெக்ட் தான், நீங்க எப்பயுமே உங்களை பத்தியே மட்டும் யோசிங்க, என்ன பத்தியும் பிம்ம பத்தியும் யோசிக்கவே செய்யாதீங்க, நீங்க பண்ற எல்லா விஷயமும் கரெக்ட் தாமா, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த விஷயம் மட்டும் நீங்க கரெக்ட்னு நினைச்சு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு எப்பதான் புரிய போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப கான் அப்படியே ரொம்ப சோகமா நம்ம பிம்மோட ரூமுக்கு வருவானா. அப்பதான் அவன் யோசித்து பார்ப்பான், இன்னைக்கு அவன் போக்க மீட் பண்ணி பேசினப்ப போக்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி பிம்மோட போட்டோவை யூஸ் பண்ணி யாரோ கப்பல்ங்கிற டேட்டிங் ஆப்ல அவள மாதிரியே 2-3 பசங்கிட்ட பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா. இது தெரிஞ்சும் பிம் செமையா கடுப்பானா. அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கான் கிட்ட கேட்டிருப்பான். அதுக்கு அந்த கானும், எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பர்சன் யாரா இருக்குன்னு சொல்லி அவனை செக்லாம் பண்ண சொன்னா. பட் கொஞ்ச நாள் கழிச்சு, இல்ல அது ஸ்கூல்ல தான் யாரோ சும்மா என்ன பிராங்க் பண்றக்கா பண்ணாங்க, இதை பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. ஆனா அந்த விஷயம் கடுத்திருந்தே அவன் ஆளே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கான் சொல்லியிருப்பான். அதுக்கு அந்த பிம் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முடிச்சிருப்பானா. இதை பார்த்து அந்த கான் அப்படியே, அப்பனா உனக்கு அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணது யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்ல, யாரு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸபிளா கேட்டிருப்பான். அப்பதான் அந்த போக் சொல்லியிருப்பான், அந்த கப்புள் ஆப்ல உங்க தங்கச்சி போட்டோ வச்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது வேற யாருமே இல்ல, அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி நம்ம பிம்முக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தி டூன், அவ இப்ப பிரசன்டா ஸ்கூல் பிரசிடென்டா இருக்கா. அது போக இன்னொரு பொண்ணு இருப்பா, அவ கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பா, அவ தான் நான், அவ தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பா போல. இதை வந்து போக் இப்ப கான் கிட்ட சொல்லிட்டான். சோ அதனால கானோட சந்தேகம் எல்லாமே ஒருவேளை இந்த நான்னாலதான் நம்ம தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான். அப்படி இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒருவேளை உண்மையிலேயே இந்த நான் பொண்ணுனாலதான் நம்ம பிம் இறந்துட்டாலா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ கரெக்ட் நோட்டீஸ் ஆகணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.